உலக அரசியல்ல குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் நம்ம இந்தியா இந்த 3 நாடுகளுக்கும் இடையில இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய அதிகார மாற்றத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இந்த மொத்த விஷயமும் சமீபத்தில் நடந்த ஒரு பரபரப்பான இன்டர்வியூல இருந்து தான் ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட துணை அதிபர் வேட்பாளரான ஜேடி வான்ஸ் இஸ்ரேலோட தொடர் ராணுவ நடவடிக்கைகளை பத்தி சில கேள்விகளை எழுப்பினாரு. அதாவது உங்களோட நெருங்கிய நண்பனான அமெரிக்காவையே நீங்க ஏன் அந்நியப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸ்ல ரொம்பவே கேலியா ஒரு பதில சொன்னாரு. எனக்கு ஒரு சின்ன நாட்டோட ஆதரவு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த சின்ன நாடு எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அந்த சின்ன நாடு, அவர் சொன்ன சின்ன நாடு வேற யாரும் கிடையாது, சுமார் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம இந்தியா தான். இங்கதான் ஆச்சரியம் என்னன்னா, அமெரிக்கா இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நித்தன்யாகு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. பதிலுக்கு உலக அரங்குல இந்தியாவோட மிகப்பெரிய மக்கள் தொகையையும் அதோட உறுதியான ஆதரவையும் தனக்கு சாதகமா அவர் காட்டுறாரு. இது ஒட்டுமொத்த உலக அரசியலோட பார்வையை அப்படியே தலைகீழா மாத்துது. இந்த வீடியோவோட முதல் பகுதியா இந்த அரசியல் மோதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஜேடி வான்ஸ் மாதிரியான ஆட்கள் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான எங்களையே நீங்க ஏன் இப்படி ஒதுக்குறீங்க அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா விமர்சனங்களை எல்லாம் பெருசா எடுத்துக்காம எங்களுக்கு இந்தியாவோட பலமான ஆதரவு இருக்கு அப்படின்னு ரொம்ப தைரியமா கிழக்கு நோக்கி தங்களோட பார்வையை திருப்புறாங்க. இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். இவ்வளவு காலமா தங்களை பாதுகாத்து வந்த அமெரிக்காவே இப்படி ஒதுக்கி வைக்கிறதுனால இஸ்ரேலுக்கு உண்மையிலே என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஏன் இவ்வளவு தைரியமா அவங்க இருக்காங்கன்னா, இது வெறும் யூகத்தோட அடிப்படையில இல்லாம சில உறுதியான தகவல்களை வச்சு இப்ப நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். உலகத்தோட பார்வையும் நம்ம இந்தியாவோட பார்வையும் இதுல எப்படி மாறுபடுதுன்னு நீங்க அடுத்ததா பார்க்க போறோம். இந்த 36 அப்படிங்கிற நம்பரை நீங்க கவனிக்கிறோம். பிரபல நியூப் நிறுவனம் பண்ண சர்வே படி உலகத்துல இருக்க 36 வளர்ந்த நாடுகள் இஸ்ரேலோட தற்போதைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஓப்பனாவே தங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க. பாலஸ்தீனம், ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்களை இந்த நாடுகள் கொஞ்சம் கூட ஏத்துக்கல. சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு பெரும்பாலான உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் நிக்குது. ஆனா அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. நம்ம கிடைச்ச தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, சுமார் 48% இந்தியர்கள் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு விஷயத்துல இஸ்ரேலை முழுமையா ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி 51% மக்கள் இஸ்ரேலோட நவீன தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்தணும், அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது உண்மையிலே இஸ்ரேலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு ஆதரவு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகமும் இந்தியாவும் யோசிக்கிற விதம் எவ்வளவு வேறையா இருக்குன்னு பாத்தீங்களா? மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேலையும் இஸ்ரேல் மேலையும் பல தடைகளை போட்டு அவங்கள கடுமையா யோசிக்கிறாங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. மேற்கத்திய நாடுகளோட தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம மக்கள் எப்படி ரஷ்யாவை ஒரு நம்பிக்கையான நண்பனா பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேலையும் ஒரு வலுவான பாதுகாப்பு கூட்டாளியா ரொம்பவே நம்புறாங்க அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்த முக்கியமான கட்டம், உலகம் முழுக்க ஒரு மாதிரி யோசிக்கும் போது இந்தியா மட்டும் ஏன் இஸ்ரேல் கூட இருக்க உறவை ஏன் இவ்வளவு வித்தியாசமா இவ்வளவு நெருக்கமா பாக்குறதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, அது கொஞ்சம் பார்ப்போம். இந்த கூட்டணி வேர்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்கன்னா வரலாற்றுல இந்த 2 நாடுகளையும் இணைக்கிற ஒரு முக்கியமான புள்ளி, இஸ்ரேல் தனிநாடா உருவான முதல் நாள்ல இருந்தே அவங்களுக்கு எதிரியா பாகிஸ்தான் இருந்துச்சு. தற்செயலா இந்தியாவோட முக்கிய எதிரியாயும் பாகிஸ்தான் தான். சோ இப்போ உள்ள நவீன காலத்துல பாத்தீங்கன்னா ஈரானை இஸ்ரேல் தன்னோட பிரதான அச்சுறுத்தலா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல துருக்கிய இந்த 2 நாடுகளுமே தங்களுக்கு ஒரு பொதுவான சவாலா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வு நமக்கு ரொம்ப ஆழமா குறிப்பிடுது. உலக அரசியல்ல ரொம்பவே பிரபலமான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, எதிரிக்கு எதிரி நண்பன். தங்களோட பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கிற பொதுவான எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு 2 நாடுகள் இயல்பாகவே ஒன்று சேரும். இந்த வெளியுறவு கொள்கை தான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்க இந்த ஆழமான ராணுவ உறவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாணியா இருக்கிறது. இப்போ இந்த வீடியோட இறுதி பகுதியில பாத்தீங்கன்னா 140 கோடி மக்களோட நிஜமான சக்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியாவோட மறைமுகமான அதிகாரம் உலக அளவுல எந்த அளவுக்கு பரவி இருக்கு தெரியுமா? அமெரிக்க பொருளாதாரத்தையே தாங்கி பிரிக்கக்கூடிய பல முன்னணி டெக் கம்பெனிகளோட சிஇஓக்கள் இன்னைக்கு இந்தியர்கள் தான். அது மட்டுமா, அமெரிக்காவோட துணை அதிபரா இருந்த கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளி. ஏன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட ஒரு முறை தன்னோட மூதாதையர்கள் இந்தியாவோட மும்பையை சேர்ந்தவங்க அப்படிங்கறது ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட பொருளாதாரத்திலையும் சரி, உயர்மட்ட நிர்வாகத்திலையும் சரி, இந்தியரோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இந்த ஒட்டுமொத்த ஆய்வும் முன்வைக்கக்கூடிய ரொம்பவே தைரியமான முடிவு இதுதான். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினா பாஸ் ஆயிருக்கலாம், ஆனா அந்த அமெரிக்காவையே தங்களோட திறமையாலும் உழைப்பாலும் மறைமுகமா இயக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்தியர்கள் உண்மையிலே இந்தியாவோட இந்த அபரிமிதமான உலக செல்வாக்கு தான் எங்களுக்கு இந்தியாவோட ஆதரவு இருக்கு அப்படின்னு அமெரிக்க ஊடகங்களுக்கு முன்னாடியே நெதன்யாகுவை இவ்வளவு தைரியமா பேச வைக்குது.
நாம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் திரண்டினா கூட 140 கோடி மக்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒரு நாட்டோட பிரதமர் ரொம்பவே கேஷுவலா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உலக அரங்குல இந்தியாவோட சக்தி உயர்ந்து நிற்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்துல இந்தியாவோட உண்மையான உலகளாவிய அதிகாரத்தோட எல்லைதான் என்ன? இந்த மாபெரும் அதிகாரத்தை இந்தியா எப்படி பயன்படுத்த போகுது? நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் இது. இந்த வீடியோல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுமையான பார்வையும் உங்களை யோசிக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த பார்க்கலாம்.